வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து ஒரு உரையை ஈரானோட சுப்ரீம் லீடரான முஜ்தபா கமீனி கொடுத்திருக்காரு. வெறும் 12 நிமிஷம் தான் அதுல அவர் பேசியிருக்காரு. அந்த 12 நிமிஷமும் யாரோட தூக்கத்தை கெடுத்துருக்கு தெரியுமா? அமெரிக்காவோட தூக்கத்தை இது கெடுத்திருக்கு. இது அமெரிக்காவுக்கான ஒரு எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னும் 30 நாட்கள் கெடு கொடுத்து அதுக்குள்ள மத்திய கிழக்கு, அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்காவோட பேஸ் எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு கெடு கொடுத்திருக்காரு. இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கை அந்த உரையில அவர் கொடுத்திருக்காரு. இது வெறும் மிரட்டல் தானா, இல்ல ஈரான் எதுக்கும் துணிச்சிட்டா அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நேத்து ஈரானோட சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமீனி ஒரு 12 நிமிஷம் உரையை கொடுக்குறாரு. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, அந்த 12 நிமிஷம் உரையில அது ஈரான் மக்களுக்காக அப்படிங்கறதையும் தாண்டி இது அமெரிக்காவுக்கான ஒரு உரையா தான் இருந்தது. ஒயிட் ஹவுஸ்க்கான ஒரு மெசேஜை தான் அவர் நேத்து அனுப்பியிருக்காரு. அதுல மொதல் 6 நிமிஷம் அப்படிங்கிறது அமெரிக்கா என்னென்னலாம் ஈரான்ல செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்டே அவர் போடுறாரு. அதுல தன்னோட தந்தையோட கொலையை அவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஈரான் மேல ரொம்ப காலமா இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள், சாங்ஷன்ஸ் அவரு சொல்றாரு. அப்புறம் தொடர்ச்சியா அவங்களோட விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் எல்லாம் கொல்லப்படுறதையும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. இதுல ட்விஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த 7வது நிமிஷத்துலதான் ஈரான் தன்னோட முக்கியமான 3 கோரிக்கைகளை அந்த 7வது நிமிஷத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இந்த கோரிக்கைகளை சுவிட்சர்லாந்து மூலமா அமெரிக்காவுக்கு அவங்க அனுப்பி வச்சிடறாங்க. அப்படி என்ன அந்த முக்கியமான 3 கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் கோரிக்கை என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈராக், சிரியா, குவைத், துபாய், அதுக்கப்புறம் கத்தார், பஹ்ரைன்லாம் இருக்கிற அமெரிக்க படைகள் 30 நாட்களுக்குள்ள எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடணும். பேச்சுவார்த்தைக்கே இதுல இடமே இல்லை, எக்ஸிட் மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிறது அவர் குறிப்பிடுறாரு. 2வது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1979ல ஈரான் ரெவல்யூஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெஜிம் தான், இப்ப இருக்கிற ரெஜிம் தான் டேக் ஓவர் பண்ணுது. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ நிறைய சாங்ஷன்ஸ் ஈரான் மேல போடுறாங்க. அதாவது நிறைய பொருளாதார தடைகள், பேங்க் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், ஆயில் ஒரு டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், தொழில்நுட்பம், அதாவது ஐடி செக்டர், லைக் நிறைய டெக்னாலஜி வைஸா இருக்கட்டும், நிறைய பொருளாதார தடைகள் யுஎஸ்ஏ ஈரான் மேல கொடுத்துருக்கு. இப்போ வரைக்குமே அது இருக்கு. அது எல்லாத்தையும் அடுத்த 60 நாட்களுக்குள்ள டோட்டலா முற்றிலுமா அதை நீக்கிடணும். அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது ஈரான் மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் 2வது கோரிக்கை அவர் வச்சிருந்தாரு. அந்த 3வது கோரிக்கை அப்படிங்கிறது தான் ஒரு அல்டிமேட்டான ஒரு கோரிக்கை. ஆக்சுவலா அது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் கடந்த 40 வருஷமா அந்த சாங்ஷன்ஸ் மூலமாவோ, போர் மூலமாவோ, அதுக்கு இன்னும் ஒரு இழப்பு இருக்கும்ல, அந்த இழப்புக்கெல்லாம் நஷ்ட ஈடா கிட்டத்தட்ட 500 பில்லியன் டாலர், எனக்கு ஜீரோ கூட எத்தனை ஜீரோ கூட தெரியல, 500 பில்லியன் டாலர் நஷ்ட ஈடா அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்கு ஈரான். அது மட்டும் இல்ல, இதோட அவர் நிறுத்தல. அமெரிக்கா இதெல்லாம் கேட்கல அப்படின்னா என்ன பண்ணுவோங்கிறதையும் அவர் அடுத்து சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்த்தோம். அப்படி ஒருவேளை அமெரிக்கா ஈரான் சொல்ற பேச்செல்லாம் நாங்க கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வைங்களேன், முக்கியமான 3 முடிவுகள் ஈரான் எடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது முதல் 30 நாட்கள் கெடு கொடுத்துருக்காருல, அந்த 30 நாட்கள் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இப்ப மூடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்பவே சில நிறைய அந்த கப்பல்கள்லாம் அதை தாண்டி போறதுக்கு பயப்படுது. இவங்க ஈரானுக்கு நம்மளை தாக்கிருமோ அப்படின்னு பயப்படுது. நேத்து கூட இந்தியாவுக்கு விட்டதா ஒரு ரூமர் இருந்தது. அது இந்தியாவும் மறுத்துச்சு, ஈரானும் மறுத்துச்சு. அந்த இந்திய கப்பலை அவ்வளோ பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப கச்சான ரேட்டு $121 நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ இவங்க கம்ப்ளீட்டா க்ளோசிங் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க அப்படின்னா, அது எந்த லெவலுக்குல அதை போய் நிற்கும், என்ன விலை போய் நிற்கும் அப்படிங்கிறத நமக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா இப்பவே எல்பிஜிக்கு தட்டுப்பாடு, பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் குவிகிறாங்க. ஆக்சுவலா லைக் ஸ்டாக் பண்றதுக்காண்டி குவிகிறாங்க. லைக் எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்க போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா தெரியல. நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சில ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உலக அளவுல இருக்கலாம். நெக்ஸ்ட் தான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். ஈரான் என்ன ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா, ரஷ்யாவையும் சீனாவையும் ஈரான் பேஸ் போடுறதுக்கு அனுமதிக்குது. அதாவது அமெரிக்கா பேஸ் போடுறதுக்கு பக்கத்திலேயே நாங்களும் டென்ட்டை போடுவோம் அப்படிங்கிற ஒரு 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 மூவ் இங்க பண்ணுது. இங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் இங்க வர பட்சத்துல இது எந்த மாதிரியான ஒரு போர், யாருக்குமான போர் அப்படிங்கிறது ஒரு அந்த ஒரு காம்பினேஷனே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்கிறது ஈரான், இஸ்ரேல், அந்த யூஎஸ்ஏ சேர்ந்து தாக்குது ஈரானை. இப்ப ரஷ்யாவும் சீனாவும் உள்ள வந்துடுச்சு அப்படின்னா, அவங்களோட பேசஸ் ஈரான்ல வச்சுட்டாங்க அப்படின்னா, இது எந்த மாதிரி முடியும், எந்த மாதிரி எப்படி ஒரு புது ஸ்டார்டிங்கா இருக்குமா அப்படின்னு தெரியல. ஒரு லாங் டேர்ம் வாருக்கான ஒரு வழிவகையா கூட இது போயிடலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமா இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 3வது பாயிண்ட் ஈவன் மோர் டேஞ்சர்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலா
என்னன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்கவில்லைன்ட்டாரு. ஆனா, தேவைப்பட்டால் பயன்படுத்த தயாராக இருப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்னிங். ஒரு பெரிய வார்னிங் வந்து குடுத்திருக்காருன்னே நம்ம சொல்லலாம். இவரோட உரை அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரோட உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு சைனா வந்து ஈரானுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. விச் மீன்ஸ் என்னன்னா, சைனா மட்டும் இல்ல, ரஷ்யாவும் ஒரு 40 நிமிஷம் கழிச்சு அந்த ஆதரவு ஈரானுக்கான ஆதரவ குடுத்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல, "வி ஆர் ரெடி டூ கம் டூ ஈரான்." அங்க வந்து பேஸ நாங்க அமைக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு கூட நம்ம வந்து அத எடுத்துக்கலாம். நாங்க வந்து ஒரு ஒரு ஆயுதம் ஏந்திய வந்து ஒரு சப்போர்ட்டும் நாங்க வந்து குடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு கூட இத நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். இவர் முஜ்தபா கமினி நாம பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து அவர் அப்பா மாரி கிடையாது. அவர் அப்பா போல் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல. இவர் வந்து ஐஆர்ஜிசி, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு மிலிட்டரியால இவர் வந்து அந்த பணியில வந்து அமர்த்தப்படுறாரு. அவர் பின்னாடி இருந்து இயக்குறது பார்த்தோம் அப்படின்னா, அது மிலிட்டரி தான். ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது ஈரான் மிலிட்டரி தான் இவர் வந்து இயக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா. ஏன் இத நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, அவரோட கமாண்டுக்கு தான். அதாவது நாங்க சொல்றதுக்கு தான், நாங்க நினைக்கிறத தான் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது தான் இப்ப இப்ப முஜ்தபா கமினி படிச்சது அப்படிங்கிறது அவரோட இதுன்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து ஐஆர்ஜிசியோட ஆர்டர தான் இவர் படிச்சதா கூட நம்ம வந்து இத நம்ம எடுத்துக்கலாம். ஐஆர்ஜிசி சொல்றதா அவர் சொல்றது என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்குலாம் இங்க இடமே இல்ல. அதாவது ஆப்போனன்ட் எனிமிய வந்து சரண்டர் ஆகு அப்படிங்கிறது வந்து தான் இப்போ வந்து டைரக்ட்டா வந்து ஈரான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட இந்த பொருளாதார போர்ல வந்து ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் அப்படிங்கிறது அமெரிக்க ராணுவமே ஒத்துக்கொண்டதா ஒரு தகவல் வந்து வெளியாகுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதை மறுத்து அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதை சொல்லியிருக்காரு. பட் இந்த நியூஸ் அப்படிங்கிறது வந்து கசிஞ்சதா வந்து சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் சரியா தெரியல. ஆனா நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது உண்மையா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறத வந்து அது கைக்குள்ள வச்சுக்கிறதும், அதோட மண்ணிலேயே போய் அமெரிக்கா வந்து நாங்க வந்து உங்க கூட ஜெயிச்சுருவோம்னு மல்லு கட்டுறது வந்து ஆப்கானிஸ்தான் மாரி கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம. ஏன்னா ஆப்கானிஸ்தானும் இனிஷியலா அவ்ளோ லாஸஸ் யுஎஸ்க்கு இருந்தது. அது வந்து ஒரு வின்னிங்ன்னு நம்ம சொல்ல முடியாது யுஎஸ்க்கு. இது கிரேட்டஸ்ட் லாஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் அத யுஎஸ்க்கு. நெறைய வகையில வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் லாஸா இருந்தது. அதே மாரி ஈரான்லயும், ஈரான் கிட்ட நெறைய ட்ரம்ப் கார்ட்ஸ் இருக்கு. ஆப்கானிஸ்தான் நடந்த மாரி இல்லாம இதுல நெறைய ட்ரம்ப் கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒண்ணொன்னா நகர்த்திட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இதுல வந்து ஈரான ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பானதா இருக்கும். இது வந்து அமெரிக்கா எப்படி அப்ரோச் பண்ண போகுதுன்னு தெரியல. நாளைக்கே ட்ரம்ப் வந்துட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம். அதாவது இந்த இதுல வந்து நாங்க சொன்ன மாரியே வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து ஓப்பன் பண்றதுக்கு ஈரான் ஒத்துக்கிச்சு. ஓகே, அதனால நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு கூட அவரு சொல்லுவாரு. சொல்லக்கூடிய ஆள் தான். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் 3 டேஸ் இஸ் வெரி க்ரூஷியல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான பதிலடியோ, இல்ல என்ன மாதிரி ரிப்ளே வந்து அமெரிக்கா குடுக்க போகுது? இது வந்து போர வந்து கன்டினியூ பண்றதுக்கான வேலைகள்ல வந்து பதிலடி எதுவும் குடுக்க போதா? இல்ல போர முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து அந்த ஒரு டோன்ல போய் இறங்க போதா? அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஈரானுக்குள்ள வந்து ரஷ்யா, சைனா வரப்போதா? இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது? அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த ஒரு 3 மணி நேரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த வார் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமா முடியணும். அந்த வாரால இங்க ஏற்படுற இம்பாக்ட் அப்படிங்கிறதே பெருசா இருக்கு. இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். எல்பிஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது வருது. ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு ஆக்சுவலா. இந்த போர் கண்டினியூ ஆகும் பட்சத்துல வந்து நம்ம மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாமே வந்து இதுல பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வார் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுமா? இல்ல வந்து இதோட முடியுமா? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப இந்தியா என்ன பொசிஷன்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.